ஸோ இப்போ இன்னே கான்செப்ட் ஒன் சம் ஒன் கான்செப்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அப்படி இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னாலே பேசிக்காக நம்ம முதல்ல இந்த ஸ்கூல் டைம்லேருந்தே படிச்சுட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதாவது நம்மளோட ஸ்பீடு இன்ட்டு டைம், எவ்வளோ டைமில் நம்ம அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த கால்குலேஷன், அதோட மல்டிப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதையுமே இன்னும் சிம்பிளாக இந்த ட்ரையாங்குலர் டயக்ராம் மூலியமாக நம்ம ஈஸியாக வந்து அதை புரிஞ்சு வச்சுக்கலாம், மெமரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் தேவை. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸுன்றது என்னது? மேலே இருக்க பார்ட். சாரி, ஓகே, ஆமாம் கரெக்டு தான், டிஸ்டன்ஸுன்றது மேலே இருக்க பார்ட். ஸோ இப்போ இது தேவை அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன், ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த எஸ்என்டி பக்கத்தில் தானே இருக்குது. கரெக்டாக பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அப்போ அந்த எஸ்என்டியை வந்து எஸ்என்டியை வந்து பக்கத்தில் இருக்கலாம் மல்டிப்ளிகேஷனில் போட்டுருவேன். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தேவை, என்ன பண்ணுவேன், எஸ்என்டியை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவேன். இப்போது எனக்கு ஸ்பீடு தேவை. அப்போ ஸ்பீடுனா என்ன பண்ணுவேன், ஸ்பீடுனா இப்போ எனக்கு இந்த பார்ட் மட்டும் தான் தேவை. கரெக்டாக? அப்போ ரிமைனிங் பார்ட் என்னவா இருக்குது, டிஎன்டி, அதாவது டிஸ்டன்ஸும் டைம் என்ன மாதிரி இருக்குது பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா டிவிஷனில் இருக்க மாதிரி இருக்கா. அப்போது அதே தான் நான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதாவது இதுதான் எனக்கு தேவை. கரெக்டாக? அப்போ ரிமைனிங் இது வந்து என்ன ஒரு மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டைம் வந்து டிவிஷன் இந்த டிஸ்டன்ஸுக்கு டிவைடில் வந்துடும். அந்த லாஜிக் தான். ஸோ அப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இது ஒரு முடிஞ்சு. இப்போது எனக்கு டைம் தேவை. அப்போ எனக்கு என்ன நடக்கும், அதே மாதிரி தான், இது மட்டும் தான் தேவை. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, டிவிஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ அதை அப்படியே எழுதிடுவேன். அப்படியே எழுதிடுவேன். அப்போனா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக். இந்த பேசிக் மட்டும் நம்ம ப்ராப்பராக வந்து எப்படி என்னென்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டாபிக் ஃபுல்லாமே இந்த 3 ஃபார்முலா மட்டும் தான், இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீட் அண்ட் டைமை மல்டிப்ளை பண்ணணும். ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணணும். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ சம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போது இந்த சம் எடுத்துக்கும். இந்த சம்மில் எனக்கு வந்து ஸ்பீடு என்னவாக இருக்குது, ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வெயிட், ஓகே, ஸ்பீடு வந்து எனக்கு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து டைம் வந்து 3 hours, டோட்டல் ஜேர்னி வந்து 3 hours சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், அப்போ நான் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர் போகிறேன். அதானே அர்த்தம். 1 ஹவருக்கு நான் 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த இதுக்கான அர்த்தம். அதுக்கடுத்து எழுதணும் இல்லையா, 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 1 ஹவருக்கு நான் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டல் ஜேர்னி எனக்கு எத்தனை ஹவர்ஸ் பார்த்தோன்னா 3 hours. அப்போ 3 hours நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பேன், 3 × 40. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 120 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு புரிஞ்சா, ஏதாச்சும் 2 நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு டிஸ்டன்ஸ் தேவைன்னா ஸ்பீட் அண்ட் டைமை வந்து நான் வந்து டிவிஷன் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்தது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 250 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 250 கிலோமீட்டர் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த 250 கிலோமீட்டர் நான் எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன், 5 hours ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியுது, டைம் தெரியுது, ஸ்பீடு அப்போ நான் எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பேன் பெர் ஹவருக்கு, மணிக்கு நான் எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பேன் அதான் எனக்கு தெரியணும். அப்போ மணிக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு டிவைடட் பை டைம். அதாவது இன்டர்வலாக பிரிகிற மாதிரி எனக்கு இத்தனை டிஸ்டன்ஸை நான் 5 மணி நேரத்தில் கடக்கிறேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு, அதாவது 5 ஹவர்ஸுக்கு 250 அப்படி தான் பார்க்கணும். 5 ஹவர்ஸுக்கு 250 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 5 ஹவர்ஸுக்கு 250னா அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ, அப்போ ஒரு டெஃபினட்டாக டிவிஷன் தானே. அப்போ 1 ஹவருக்குனா அடித்து கொடுத்தா என்ன ஒரு ஆன்சர் என்ன வரும், 50 கிலோமீட்டர் பெர் ஹவர், 50 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு அதுதான். ஸோ ஸ்பீடு தேவையானது டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த சம்மில் நம்மளுக்கு வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ என்ன அர்த்தம், மணிக்கு வந்து நான் 72 கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் போக முடியும். ஓகே, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் என்னது, 216 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவையா, டைம் தேவை. அப்போ டைம் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. கரெக்டாக?
அப்போ 216 டிவைடட் பை 72. ரொம்ப சிம்பிள். அப்போது ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு நான் 72 கிலோமீட்டர் போகிறேன். இதே மாதிரி நான் 216 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன். ஓகே, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? 72 கிலோமீட்டர் அதை வந்து 1 ஹவரில் ட்ராவல் பண்ணுறேன். 1 ஹவரில். அப்போ 216 கிலோமீட்டரை எத்தனை ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பேன்? இது கொஸ்டின் மார்க். இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை ஹவர்ஸ்? இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 3 ஹவர்ஸ். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் தேவைன்னா ஸ்பீடு அண்டு டைம் அதை மல்டிப்ளை பண்ணணும். டைம் தேவைன்னா ஸ்பீடு, இது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அடுத்து ஸ்பீடு தேவைன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அவ்வளோதான். இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு. ஸோ அடுத்தது வந்து டைம் யூனிட்ஸ். டைமுக்கான யூனிட்ஸ்லாம் என்னென்ன வரும்? ஸோ இப்போ நம்ம பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் டைம்லேயே நம்மளுக்கு ஆல்ரெடி வெல் நோன் கான்செப்ட் இதெல்லாம். அதாவது 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸு, அடுத்து 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸு, அடுத்து 1 ஹவருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3600 செகண்ட்ஸ். அதாவது 60 மினிட்ஸு 60 × 60 அப்போ டோட்டலாக செகண்ட்ஸ் வந்துடும்ல. அப்போ 1 ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 3600 செகண்ட்ஸு. 1 நிமிஷம், ஒரு 1 மினிட்ஸுக்கு வந்து 60 செகண்டு, 1 ஹவருக்கு 60 நிமிஷம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் பேசிக்காக. ஸோ இப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை, அதாவது ஒரு நிமிஷத்தை வந்து நான் ஹவராக எழுதுகிறேன். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 1 மினிட்டுக்கு வந்து எனக்கு தெரியும் 60 செகண்டுன்ட்டு. இது ஓகே. ஆனால் இதே ஒரு நிமிஷத்தை நான் ஹவராக எழுதும்போது நான் எப்படி எழுதுவேன்? ஒரு நிமிஷத்தை வந்து 1/60 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதுவேன். பிகாஸ் எதனால்? இப்போ எனக்கு 1 ஹவருக்கு என்னது 60 நிமிஷம் தானே. அப்போ ஒரு நிமிஷத்துக்குனா அப்போ அந்த 60 கீழே டிவைடில் வந்துடும்ல. அந்த கான்செப்ட் தான் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதில் குழப்பிக்க எதுவுமே இல்லை. அதே மாதிரி 1 செகண்ட் அப்படின்றது 1/60 மினிட்ஸ். அதாவது 1 மினிட் அப்படின்றது என்னது? 60 செகண்டு. கரெக்டாக? அப்போ எனக்கு 1 செகண்ட் என்னன்னு தெரியணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 60 கீழே வந்துடும். அப்போ 1/60 மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்றும் இல்லை, 60ல் ஒரு பங்கு தான் எனக்கு 1 செகண்ட். அந்த 60 இதில் ஒரு பங்கு தான் எனக்கு 1 செகண்ட் அப்படின்ற மாதிரியான கணக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி தான் 1 செகண்டை நான் சாரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 செகண்டை வந்து நான் வந்து ஹவர்ஸில் எழுதுறேன் அப்படின்னா 1/3600 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். கரெக்டாக? இதுதான் லாஜிக். பிகாஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்? 1 ஹவருக்கு வந்து 3600 செகண்ட்ஸ்னு பார்த்துருப்போம். அப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை ஹவர்னு பார்த்தோம்னா 1/3600 ஹவர்ஸ். அதுதான் லாஜிக். ஸோ இதெல்லாம் பேசிக்கானது, நம்மளுக்கு தெரிஞ்ச வெல் நோன் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் கன்வெர்ட். இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னென்ன பண்ணுறேன்னா செகண்ட் டு ஹவர்ஸ்ன்னு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? சாரி அதை பண்ணலை. கன்வெர்ட் ஹவர்ஸ் டு செகண்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஹவர்ஸாக இருக்கிறத செகண்ட் மாற்றுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு கையில் 4 ஹவர்ஸ் இருக்குது. இதை எப்படி செகண்டாக மாற்றலாம்? ஸோ 1 ஹவருக்கு எனக்கு என்ன தெரியும்? 3600 செகண்ட் தெரியும். அப்போ 4 ஹவருக்குனா 4 × 3600ன்னு போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் தானே ஆன்சரு. ஸோ 4 ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸு? 14400 செகண்ட். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி வேறு என்னத்தை கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஹவர் டு மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன். ஹவர் டு மினிட். இப்போ ஹவர் டு மினிட் கன்வெர்ட் பண்ணுறேன்னா இப்போ என்கிட்ட வந்து 5 ஹவர்ஸ் இருக்குது. 5 ஹவர்ஸ் நான் எப்படி மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன்? இப்போது 1 ஹவருக்கு எத்தனை மினிட்? 60 மினிட். அப்போ 5 ஹவருக்கு 5 × 60. 1 ஹவருக்கு 60 அப்படின்னா 5க்கு எவ்வளோ? அப்போ 5 டைம்ஸ் வரும். அதுதான் அந்த சிம்பிள் கான்செப்ட் தான். 5 டைம்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ 5 × 60ன்னா 300 மினிட்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ வேறு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா ஹவர்ஸ்லேருந்து செகண்டுக்கு மாற்றிட்டேன். ஹவர்ஸ்லேருந்து மினிட்ஸ் மாற்றி இப்போ மினிட்ஸ்லேருந்து செகண்ட்ஸ் மாற்றுறேன். இப்போ மினிட்ஸ்லேருந்து செகண்ட்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து 5 மினிட்ஸ் இருக்குது. அப்போ 5 மினிட்ஸை எனக்கு நான் செகண்டாக எழுதணும். 1 மினிட்டுக்கு எத்தனை செகண்டு? 60 செகண்ட். அப்போ 5னா அதோட மல்டிபிள். ஜஸ்ட்டு அந்த நேம் தான் மாறுது. அப்போ 5 × 60 செகண்ட். அப்போ 300 செகண்ட். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்டில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது செகண்ட்ஸில் இருந்து நான் வந்து ஹவர்ஸுக்கு மாற்றுறேன். எப்படி மாற்ற முடியும்? இப்போ என்கிட்ட வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க 7200 செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நான் ஹவருக்கு மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ? 3600 செகண்டு தானே. அதாவது 1 ஹவருக்கு
3600 செகண்டு. ஓகே, அது எனக்கு தெரியும். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டது 7200 செகண்டு. 7200 செகண்டு எத்தனை ஹவர்ஸ்? எக்ஸ் டைம். அப்போது சிம்பிளி என்ன நடக்குதுன்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7200 நான் 3600 டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்கும். அப்போ 2 ஹவர்ஸ். எப்படி? 7600 செகண்டுன்றது என்ன? அது எதுக்கு சமம்? 2 மணி நேரத்துக்கு சமம். ஸோ டிவைட் பண்ணுறேன். லாஜிக்கலி அதுதான். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி நான் செகண்டை வந்து மினிட்ஸுக்கு நான் மாற்றுறேன். ஓகேவா? செகண்ட் எப்படி மினிட்ஸ்க்கு மாற்றுறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட வந்து 4020 செகண்ட் இருக்குது. இதை எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸுக்கு மாற்றணும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அவர் கம்பேர் பண்ணும்போது எனக்கு 3600 அதை வச்சு டிவைட் பண்ணேன். பிகாஸ் அவருக்கும் செகண்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷனோட நம்பர் என்னது? 3600. இதே மாதிரி மினிட்ஸுக்கும் செகண்ட்ஸுக்குள்ள ரிலேஷன் நம்பர் என்னது? 60. அப்போ 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ கான்செப்ட் வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. கான்செப்ட் படி தான் போகிறோம். இப்போ நம்ம கான்செப்டை என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு 1 மினிட்டுக்கு, அதாவது 1 மினிட்டுக்கு 60 செகண்டு. கரெக்டாக? 1 மினிட்டுக்கு 60 செகண்டு. அப்போ கொடுக்கப்பட்டது என்னது? 420 செகண்டு. அப்போ அதுக்கு எத்தனை மினிட்னு பார்க்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணோன்னா 420 டிவைட் பை 60 7 மினிட்ஸ். இதை அடித்து கொடுத்தோம்னா வரும். ஸோ சிம்பிள் கான்செப்ட். இதை தான் நான் இங்கே இப்படி எழுதி வச்சுருக்கேன். எப்படி எழுதி வச்சுருக்கேன்? ஸோ இந்த மாதிரி டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு மினிட்ஸ் தேவைன்னா 1/60 ஹவர்ஸ். செகண்ட் தேவைன்னா 1/60 மினிட்ஸ். 1 செகண்டை நான் ஹவர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து பார்த்துருப்போம். 1 ஹவரை 1 செகண்டை வந்து நம்ம வந்து 1/3600 ஹவர்ஸ்னு எழுதியிருப்போம். ஸோ இந்த லாஜிக்கில் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணுறது எங்கே டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறது எங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த கான்செப்டை மட்டும் லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒன்றும் இல்லை, திருப்பி நான் சொல்கிறேன். 300 மினிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 300 மினிட்ஸ், அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா மினிட்ஸ் டு ஹவர்ஸ் மாற்ற போகிறேன். 300 மினிட்ஸை என்ன ஹவர்ஸில் மாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவேன்? 1 ஹவருக்கு எனக்கு 60 மினிட்ஸ். கரெக்டாக? இங்கே எத்தனை? 300 இருக்குது. அப்போது எனக்கு இங்கே எக்ஸ். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்குது? 300 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும்? 60 × எக்ஸா? 60x இஸ் ஈக்குவல் டு 300. அப்போது எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். என்ன அர்த்தம்? இது தானே நடக்குது. 5 மணி நேரம், 5 ஹவர்ஸ். இதானே இங்கே லாஜிக்கலி கான்செப்ட் இதானே? 5 ஹவர்ஸ் இதானே நடக்குது. இதை தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். எங்கே சொல்லியிருக்கேன்? 1 மினிட்டு அப்படின்னா எனக்கு 1/60 ஹவர்ஸ்னு அர்த்தம். அப்போது 300 மினிட்னா என்ன அர்த்தம்? 1 மினிட் அப்படின்றது 1/60 ஹவர்ஸ். அப்போ 300 மினிட்னா என்ன அர்த்தம்? 300 டிவைடட் பை 60 ஹவர்ஸ். அடித்து கொடுத்தா 5 மணி நேரம், 5 ஹவர்ஸ். இதுதான் இந்த ஃபார்முலா, இந்த கான்செப்ட்டு. இப்போது ஒன்றுமே இல்லை, செகண்ட்ஸ் டு ஹவர்ஸ் மாற்றுறேன். ஓகேவா? செகண்ட்ஸ் டு ஹவர்ஸில் 1 செகண்டு எனக்கு என்னது? 1/3600 ஹவர்ஸு. இப்போ என் கையில் இருக்கிறது 7200 செகண்டு. அப்போ என்ன நடக்கும்? 7200 டிவைடட் பை 3600 ஹவர்ஸ். அடித்து கொடுத்தா 2 ஹவர்ஸ். ஸோ கான்செப்ட் இதுதான். இதில் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் யூனிட்ஸ், டைமோட யூனிட்ஸு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சமுக்கு டெஃபினட்டாக நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் கான்செப்ட், டிஸ்டன்ஸ்க்கு யூனிட் இருக்குது. அதாவது டிஸ்டன்ஸ் யூனிட் என்னதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். கிலோமீட்டர் அண்டு மீட்டர் அப்படின்ற அது 2 இது தான் இருக்கும். ஸோ இப்போ கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னால் நம்ம வந்து 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை படிச்சிருப்போம், அதை நம்ம பார்த்துருப்போம். ஓகே, 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். ஸோ இப்போ 5 கிலோமீட்டர்னால் இப்போ எவ்வளோ மீட்டர்ஸ் வந்துருக்கும்? ரொம்ப சிம்பிள், 5 டைம்ஸ் ஆஃப் 1000, அவ்வளோதான், 5000 மீட்டர். இவ்வளோ தான், இந்த சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இப்போது இதுதான். இப்போ இதே இது வந்து சம் கொடுத்துருப்பாங்க. கிலோமீட்டரை வந்து மீட்டர், இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா கிலோமீட்டர் நம்ம மீட்டராக மாற்றிருக்கோம். இதே மாதிரி மீட்டர் டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறோம். இப்போ எவ்வளோ மீட்டர் கொடுத்துருப்பாங்க பார்த்தோன்னா 8600 மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து எத்தனை கிலோமீட்டர், அதாவது எத்தனை கிலோமீட்டர், எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போது இதே தான் இங்கே நம்ம ஹவர்ஸில் என்ன பார்த்தோமோ அதே லாஜிக் தான் இருக்க போகுது. இங்கே நல்லா பார்த்தோம்னா
நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னா 8200 மீட்டர் வந்து எவ்வளோ எக்ஸ் கிலோமீட்டர். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? ரொம்ப சிம்பிள். 8200 1000ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 8.6. இதுதான் 8.6 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு. சேம் ப்ராசஸ் நம்ம டைமில் எப்படி கான்செப்டை நம்ம பில்ட் பண்ணுறோமோ அதே தான் இந்த டிஸ்டன்ஸ் கான்செப்ட்லேயும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கிற யூனிட்ஸ். நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் வேல்யூஸ் இந்த 60 1/60 1/3600 இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சம்மில் கான்செப்ட் புரிஞ்சும் வேஸ்ட்டு. பிகாஸ் இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ இதில் கொஞ்சம் கேசஸ் இருக்குது. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, டைம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதாவது 2 வேரியண்ட்டான இப்போ 2 பர்சன்ஸை வச்சுக்குவோம். இப்போ 2 பர்சன்ஸ் ஏ பர்சன் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேர்த்தை பொறுத்து எப்படி கான்செப்ட் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ 2 பேர்த்துக்குமே டைம், டிஸ்டன்ஸு, ஸ்பீடு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம என்ன கேஸ் எடுத்துக்கிறோம்? டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட்னா 2 பேருமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை, அவங்க என்ன டிஸ்டன்ஸ் தெரியாது, பட் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை 5 மணி நேரத்தில் கடக்குறாங்க. 2 பேருமே சேமாக ஒரே டயத்தில் கடக்குறாங்க. ஆனால் ஏ கடந்த தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 120 கிலோமீட்டர். ஓகேவா? பி கடந்த தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து 100 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ 2 பேருமே பட் வந்து 5 மணி நேரத்தில் கிடக்குறாங்க. அப்போ இதுலேருந்து ஈஸியாக இன்னொன்று என்ன சொல்லிடலாம்? ஸ்பீடு என்னவாக இருந்திருக்கும்? அப்போனா ஏக்கு தான் ஸ்பீடு கூட இருந்திருக்கும், 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். பிக்கு ஸ்பீடு என்னவாக இருந்திருக்கும்? 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். கரெக்டாக? லாஜிக்கலி இது தான் கரெக்டாக. 1 மணி நேரத்துக்கு ஏ வந்து 24 கிலோமீட்டர் போனால் தான் 5 மணி நேரத்துக்கு 120 போயிருந்திருப்பான். அதே தான். அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு பி வந்து 20 கிலோமீட்டர் போயிருந்தால் தான் 5 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் போயிருந்திருப்பான். கரெக்டாக? அதுதான். இப்போ அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, அடுத்து என்ன மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு டைம் இதாக இருக்குது, சேமாக இருக்குது. டைம் சேமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஸோ இப்போ டைம் சேமாக இருக்குன்னா வெயிட், சாரி, ஓகே, டைம் சேமாக இருக்குன்னா இப்போ இதுதான் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டாக? ஸோ இப்போ 2 ஈவெண்ட்டு. அப்போ டிஸ்டன்ஸ் 1, ஸ்பீட் 1, டைம் 1 அண்டு டிஸ்டன்ஸ் 2, ஸ்பீடு 2 இன்ட்டு டைம் 2. கரெக்டாக? 2 டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. அப்போ 2 டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா ஸோ டைமோட ஃபார்முலா என்னது? அதாவது டைம்ஸ் ஈக்குவல் டு டி/எஸ். கரெக்டாக? டி/எஸ்ன்னு என்ன அர்த்தம்? இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு d1/s1 அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி d2/s2 அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த கணக்கில் எனக்கு t1ம் t2ம் ஈக்குவல். கரெக்டாக? அதானே லாஜிக்கலி. அப்போது இந்த ரெண்டும் ஈக்குவல் தானே? இங்கே எழுதப்பட்ட இந்த ரெண்டுமே ஈக்குவல் தானே? d1/s1 இஸ் ஈக்குவல் டு d2/s2. டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் 1ம் டிவைடட் பை s1ம் டிஸ்டன்ஸ் 2ம் டிவைடட் பை s2ம் ஈக்குவல். பிகாஸ் ஆஃப் இங்கே டைம் ரெண்டும் ஈக்குவல். கரெக்டாக? இந்த டைம் ஈக்குவல், அதாவது t1 t2 ஈக்குவல்னால இந்த கேஸ் வந்து வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட்டு. அப்போ எனக்கு ஓகே, d1s1 இஸ் ஈக்குவல் டு d2, ஓகே சாரி d2s2. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? d1 டிவைடட் பை d2 இஸ் ஈக்குவல் டு s1 டிவைடட் பை s2 அப்படின்னு எழுதிக்கலாமா? கான்செப்ட் புரியுதா? அப்படி எழுதிக்கலாமா? அப்போ இது என்ன அர்த்தம்? இப்போ இங்கே d1 என்னது? d1 என்னதுன்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் 120 டிவைடட் பை d2 என்னது? 100 இஸ் ஈக்குவல் டு s1 என்னது? 24, s2 என்னது? 20. இது ரெண்டு ஈக்குவல்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இது ரெண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணி விடுங்களேன். என்ன வரும்? 120 டிவைட் பை 100 அடிச்சு கொடுத்தா எனக்கு 6/5 தான் வரும். அதே மாதிரி 24 டிவைட் பை 20 அடிச்சு கொடுத்தாலும் எனக்கு 6/5 தான் வரும். இதுலேருந்து என்ன புரியுது? டைமு சேமாக இருக்குது. 2 பர்டிகுலர் ஈவெண்ட்ஸுக்கு இல்லை மோர் தென் 2 ஈவெண்ட்ஸுக்கு வந்து டைம் எனக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடோட ரேஷியோ சேமாக இருக்கும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ரேஷியோ எனக்கு, நான் என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சேம்னு நான் சொல்லவே இல்லை. அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரேஷியோ சேமாக இருக்கும். 120 டிவைடட் பை 100 அப்படின்றது டிஸ்டன்ஸோட ரேஷியோ. ஆனால் ஸ்பீடோட ரேஷியோ என்னது? டிஸ்டன்ஸோட கான்செப்ட் இது ஸ்பீடு. ஆனால் ரெண்டுமே எனக்கு என்ன தான் வருது? 6/5 6/5ன்ற அந்த ரேஷியோவில் தான் வருது. புரியுதா? அப்போ டைம் சேமு அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட் ப்ரொபோஷனல், இந்த மாதிரி எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கேஸு. டைம் எனக்கு சேமாக இருந்துச்சுன்னா
டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்கும். கிட்டத்தட்ட இல்லை, ஈக்குவல், அதோட ரேஷியோ ஈக்குவல், அவ்வளோதான். லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நான் இதை எப்படி எழுதிக்கலாம், d1 டிவைடட் பை s1 அப்படின்றது d2, சாரி இதை எப்படி எழுதுவேன்னா, ஸோ d1 டிவைடட் பை d2 இஸ் ஈக்குவல் டு s1 டிவைடட் பை s2. அவ்வளோதான், சிம்பிள். டைம் ரேஷியோவும் ஸ்பீட் ரேஷியோவும் ஈக்குவல் எப்போ, டைம் ஈக்குவலாக இருக்கும்போது, அவ்வளோதான். ஸோ இப்போ ரெண்டாவது கேஸில் எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஸ்பீடு ஈக்குவல்னு என்ன அர்த்தம், இப்போது டைம்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டி, கரெக்டாக? இப்போ இங்கே 2 கேஸ் வரும். அப்போ டைம் 1 t1 s1, இது t1, அடுத்து d2னா s2 t2ன்னு வரும். இப்போது எனக்கு ஸ்பீடு வேணும், அதாவது d is equal to s into t. எனக்கு ஸ்பீடு வேணும்னா என்ன எழுதியிருப்பேன், d by tன்னு எழுதியிருப்பேனா? அப்போ இங்கே இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம், d1 by t1 d2 by t2 அப்படின்னு எழுதலாமா? எழுதிடலாம். இங்கே எனக்கு என்னது, s1 s2வும் ஈக்குவல், அதாவது s1 is equal to s2 அப்படின்றதுனால d1 divided by t1 is equal to d2 divided by t2 எழுதிக்கலாம் தானே, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதிலேருந்து இதை எப்படி எழுதிக்கலாம், ரொம்ப சிம்பிள். இதிலேருந்து எப்படி எழுதிக்கலாம், நான் எழுதுனது என்னது, d1 divided by t1 is equal to d2 divided by t2. அப்போ இது d1 சாரி distance 1 divided by distance 2 is equal to time 1 divided by time 2. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த கேஸ்லேயும் என்ன நடக்குது, எனக்கு ஸ்பீடு சேம்னா டைம் ரேஷியோவும் இது டிஸ்டன்ஸோட ரேஷியோவும் சேமாக இருக்கும், அவ்வளோதான், சேம் கான்செப்ட். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஓகே, இப்போ டைமு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, ஏவு, பி இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து டைம் என்னன்னு பார்த்தோம்னா 12 ஹவர்ஸில் ஜேர்னி முடியுது. இந்த பிக்கு வந்து 15 ஹவர்ஸில் ஜேர்னி முடியுது. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, இந்த ஏ போனது 360 கிலோமீட்ரு, பி போனது 450 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க. அப்போ இது 2 பேர்த்துக்கும் ஸ்பீட் என்னென்னு பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். ஓகே, 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். இவனுக்கும் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போது இங்கேருந்தே பாருங்கள், எனக்கு டைம் என்னது, எனக்கு டைம் என்னது 12 divided by 15. ஓகேவா, 12 divided by 15. ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் என்னது 360 divided by 450. இது ரெண்டத்தையும் அடித்து கொடுத்தா எனக்கு என்ன ரேஷியோ வரும் தெரியுமா, அதாவது 3/5 is equal to 3/5. அப்போ இதிலிருந்தும் என்ன தெரிய வருது, ஸ்பீடு சேம்னாலும் எனக்கு டிஸ்டன்ஸும் டைமும் எனக்கு டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும். அங்கே டைம் சேம், ஃபஸ்ட்டு கேஸில் டைம் சேம்னு சொல்லும்போது எனக்கு டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட் ப்ரொபோஷனல். இங்கே ஸ்பீடு சேம்னு சொல்லும்போது, அதாவது ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா ரெண்டும் சேம்னு அர்த்தம். சேம்னு சொல்லும்போது எனக்கு டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து எனக்கு என்ன நடக்குது, டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குன்னு அர்த்தம், இப்போ ஏபி இருக்கான், இது டிஸ்டன்ஸு, இது ஸ்பீடு, டைமு. டிஸ்டன்ஸ் சேம்னா என்ன அர்த்தம், 2 பேருமே 700 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, ஆனால் இது ஸ்பீடும் டைமும் வேறு வேறு. ஸ்பீடு என்னென்னு பார்த்தோம், டைம் என்னென்னு பார்த்தோம்னா 14 ஹவர்ஸில் இவன் ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டான், பி வந்து 20 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்போ ஸ்பீடு என்ன வந்திருக்கும், ஏக்கு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கும். அடுத்து பிக்கு என்னவாக இருந்திருக்கும், 35 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்திருக்கும். சூப்பர் குட். இப்போ இதில் என்ன தெரிய வருது, இதுலேருந்து என்ன சொல்ல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கான்செப்ட் படி d1 is equal to s1 into t1, d2 is equal to s2 into d2. கரெக்டாக? இந்த இடத்துல என்னென்னு அர்த்தம், இப்போ இந்த இடத்துல என்ன கான்செப்ட், d1ம் d2வும் ஈக்குவல். ஓகே, அப்போ என்ன நடக்குது, s1 into t1 is equal to s2 into t2. இதானே? அப்போ இதை ரேஷியோ படி கான்செப்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும், s1 divided by s2 is equal to d2 divided by d1.
உங்களுக்கு புரியுதா என்ன இதில் என்ன 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 நடந்திருக்குன்னு புரியுதா? எல்லா சமயம் ஒன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்களேன். இப்போ எல்லா கேஸையும் அப்சர்வ் பண்ணுங்கள். எல்லா கேஸ்லையுமே இங்கே T1 அதாவது D1 வந்துச்சுன்னா இங்கே T1 தான் வரும். இங்கே D2 வந்துச்சுன்னா இங்கே D2. அதாவது இந்த ரேஷியோக்கு அந்த ரேஷியோ ஈக்குவல், இந்த இதுக்கு அந்த இது ஈக்குவல். அதாவது 1னா 1 2னா 2னு வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இந்த கேஸ்லையும் பாருங்களேன். இங்கே 1னா இங்கே 1, இங்கே 2னா இங்கே 2. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ப்ரொபோஷனலுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வெளிப்படையான தோற்றமாக தெரியும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து S1ன்னு வரும்போது T2ன்னு வருது, S2ன்னு வரும்போது T1 வருது. அதாவது அது அப்போ டைரக்ட் ப்ரொபோஷனல் கிடையாது, இன்டைரக்ட் ப்ரொபோஷனல். அப்போது எனக்கு டிஸ்டன்ஸு சேமுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்கும்போது ஸ்பீடு வந்து இன்டைரக்ட் ப்ரொபோஷனல் டு டைமாக இருக்கும், சேமாக இருக்காது. அதாவது சேம் ரேஷியோவாக இருக்காது, ஆப்போசிட், அதாவது ரிவர்ஸ் ரேஷியோவாக இருக்கும். இப்போ இந்த சம்குள்ளே போனோம்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இந்த சம்மில் என்ன கான்செப்ட்டு? 700. ஓகே, இப்போ வந்து நான் இதை எழுத போகிறேன். வெயிட் அ மினிட். என்னது? S1 டிவைட் பை S2 தானே. ஸ்பீடு என்னது? ஸ்பீடு வந்து 50 டிவைட் பை 35. ஓகேவா? 50 டிவைட் பை 35. ஓகே, இஸ் ஈக்குவல் டு டைம் என்னது? டைம் வந்து 20 டிவைட் பை 14. T2 தானே. 20 டிவைட் பை 14. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமே. இதை கேன்சல் பண்ணால் 10/7. இங்கே கேன்சல் பண்ணால் 10/7. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணால், S1க்கு ஈக்குவலாக இருக்கிறது என்னது? T1 தான். அதாவது S1க்கு அவன பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா T1 தான். அப்போ ஆக்சுவலாக ரேஷியோ வந்து 10:7 வரும் எந்த சைடு? ஏக்கு பார்க்கும்போது. ஆனால் பிக்கு பார்க்கும்போது 7:10 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ இதுதான் இன்டைரக்ட் ப்ரொபோஷனலுக்கான கான்செப்ட். இதுதான் இன்டைரக்ட் ப்ரொபோஷனல். ஸோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சேமாக இருக்குன்னா டைமும் ஸ்பீடும் இன்டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டைமோ இல்லை ஸ்பீடோ சேமாக இருக்குன்னா டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சம்முக்குள்ளே போகும்போது நமக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். நம்ம சம்குள்ளே போகும்போது இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஓகே.